தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற தமிழ் பேராசிரியர், எழுத்தாளர், சிந்தனையாளர் மற்றும் சிறந்த ஆய்வாளரான கா.ப. அரவாணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். 1941 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். கா.ப. அரவாணன் அவர்கள் சமூகவியல், மானுடவியல், மொழியியல் மற்றும் வரலாறு போன்ற பல்வேறு துறைகளில் ஆழ்ந்த ஆய்வு கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியுள்ளார். கா.ப. அரவாணன் அவர்கள் இவரது இயற்பெயர் அருணாச்சலம் ஆகும். திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 3வது துணைவேந்தராக பணியாற்றினார். புதுவை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறையின் தலைவராக பொறுப்பு வகித்தார். ஆப்பிரிக்காவில் உள்ள செனகல் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பேராசிரியராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் கா.ப. அரவாணன் அவர்கள். அரவாணன் அவர்கள் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தொல்காப்பிய ஒப்பியல், தமிழர் அடிமையானது ஏன், எவ்வாறு, சைனர்களின் தமிழ் இனக்கண நன்கொடை, தமிழரின் தாயகம், அன்றைய நாள் காதலும் வீரமும் ஆகிய நூல்கள் புகழ்பெற்ற நூல்களாகும். தமிழ்நாடு அரசின் உயரிய திருவள்ளுவர் விருது பெற்றுள்ளார். சிறந்த பேராசிரியருக்கான விருது மற்றும் சி.ப. ஆதித்தனார் இலக்கிய பரிசுகளையும் வென்றுள்ளார். இவரது தமிழ் பணிகளை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு இவருடைய நூல்களை 2024ஆம் ஆண்டில் நாட்டுடைமை ஆக்கியது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற தமிழ் பேராசிரியர், எழுத்தாளர், சிந்தனையாளர் மற்றும் சிறந்த ஆய்வாளரான கா.ப. அரவாணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் புகழ்பெற்ற கோட்பாட்டு இயற்பியலாளர் மற்றும் சென்னையில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த கணித அறிவியல் கழகத்தின் நிறுவனரான அல்லாடி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். அல்லாடி ராமகிருஷ்ணன் அவர்கள் 1923ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பிறந்துள்ளார். 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். இவர் மேத்ஸ் சயின்ஸ் என்று பிரபலமாக அழைக்கப்படும் இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை 1962இல் நிறுவியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினராகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞராகவும் இருந்த சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரின் மகன் இவரே ஆவார். மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இவர் புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி ஹோமி ஜஹாங்கீர் பாபா மற்றும் எம்.எஸ். பார்ட்லெட் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் இயற்பியலில் தனது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அல்லாடி ராமகிருஷ்ணன் அவர்கள் துகள் இயற்பியல், குவாண்டம் இயக்கியவியல், அணிக்கோவை இயற்கணிதம், பிரபஞ்சங் கதிர்கள் மற்றும் சிறப்பு சார்பியல் கொள்கை ஆகியவற்றில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார். அல்லாடி ராமகிருஷ்ணன் அவர்கள் இவரது அறிவியல் பயணங்கள் மற்றும் வாழ்க்கை வரலாற்றை உள்ளடக்கிய தி அல்லாடி டைரி என்ற நினைவு குறிப்பு நூல் மிகவும் பிரபலமான நூலாகும். 1957-58இல் அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனத்திற்கு சென்ற இவர் அங்குள்ள ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற அறிஞர்களின் ஆராய்ச்சி சூழலால் ஈர்க்கப்பட்டார். சென்னை திரும்பிய பின் தனது சொந்த இல்லமான ஏகாம்பர நிவாஸ் வரவேற்பறையில் இளம் மாணவர்களுக்காக கோட்பாட்டு இயற்பியல் கருத்தரங்குகளை தொடங்கினார். இந்த முயற்சிக்கு அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் தமிழக கல்வி அமைச்சர் சி. சுப்பிரமணியம் ஆகியோரின் ஆதரவு கிடைத்ததால் 1962இல் சென்னையில் கணித அறிவியல் கழகம் உருவானது. 1983இல் ஓய்வு பெறும் வரை அவரே அதன் இயக்குநராக பணியாற்றினார். இந்தியாவின் புகழ்பெற்ற கோட்பாட்டு இயற்பியலாளரான அல்லாடி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.